ज्ञानतिमिरान्धश्चालकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगुणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकलललिता श्रीविशाखान्वितां स। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुवः सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. மூன்றாவது பாட்டம் அத்தியாயம் 20 இரண்டாவது புத்தகம் ஸ்லோகம் 5. தயோ சம்பததோ தூத பிரவர்த்தாஹ்யமலாகதாஹ ஆபோகாங்கா இவாஹ நீர்ஹரே பதாம்புஜாஸ்ரயாஹ. சந்திரா மாதாஜி படிங்க. சரிங்க மாதாஜி. பிரணம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு தேவித்ர ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபுபாதைக்கு ஜெய். விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றி சௌனகர் விசாரித்தார். பகவானின் கரையில்லாத லீலைகளை பற்றி பல வர்ணனைகள் இருக்க வேண்டும். இத்தகைய வர்ணனைகளை கேட்பது கங்கையின் நீரில் குளிப்பது போன்றதாகும். ஏனென்றால் இதனால் ஒருவரை பாவச் செயலின் விளைவிலிருந்து விடுவிக்க இயலும். பொருளுரை: கங்கையின் தண்ணீர் நாம படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். 5 படிச்சிட்டீங்களா மாதாஜி? படிச்சுட்டோம் மாதாஜி. அப்ப 6 படிங்க மாதாஜி. 6 படிக்கவா? மாதாஜி யாராவது குறிச்சு வச்சிருக்கீங்களா? நேத்து படிச்சது எதோட முடிச்சோன்னா? மாதாஜி 5 தான் படிக்கணுங்க. 4ஓட முடிச்சு 5 தான் படிக்கணும். இல்லைங்க மாதாஜி, 6 தான் தொடங்கணும். 5 நான் படிச்ச லாஸ்ட்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. மாதாஜி எத்தனாவது புக் மாதாஜி? 3வது காண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 20 பதம் 6. அப்ப படிங்க மாதாஜி. சுகந்தி மாதாஜி நீங்க படிங்க. பத்ரம் தே கீர்த்தந்தியோதார கர்மணஹ ரஜன்யகோ நோ திருப்தியேத ஹரி லீலாமிருதம் பிபன். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில்லா பிரபாதைக்கு ஜெய். ஓ சூத கோசாமி, உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாவதாக. தயவு செய்து பகவானின் பெருங்குணம் உள்ள வானலாவ புகழ தகுந்த செயல்களை வர்ணிக்கவும். பகவானின் அமிர்தம் போன்ற லீலைகளை கேட்பதனால் எந்த மாதிரியான பக்தன் மனநிறைவை அடைய முடியும்? பொருளுரை: உன்னதமான நிலையில் நடத்தப்படும் பகவானின் லீலைகளின் வர்ணனை எல்லா பக்தர்களாலும் மரியாதையுடன் பெறப்பட வேண்டும். உன்னத நிலையில் உண்மையில் இருப்பவர்களால் பகவானின் லீலைகள் பற்றிய தொடர்ச்சியான வர்ணனையை கேட்பதனால் மனநிறைவை எப்போதும் அடைய இயலாது. சான்றாக, தன்னை அறிந்த ஆத்மா பகவத்கீதையிலிருந்து படிப்பதால் மனநிறைவை எப்போதும் உணராது. பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தின் வர்ணனைகள் 1000 முறைகள் படிக்கப்படலாம். இருப்பினும் படிக்கும் பொருளில் புதிய பார்வைகளை பக்தர்களால் தான் சுவைக்க இயலும். மாதாஜி அடுத்த சின்னதா படிச்சிருவா மாதாஜி? பதம் 7. ஏவமுக்ரஸ்ரவா பிருஷ்ட ருசி பிர்ணை மிஷாயனக பகவத்யர் பிதாத்யாத் மஸ்தானாக் ஸ்ரீயம் தாமிதி. மொழிபெயர்ப்பு: நைமிசாரண்யத்தில் உள்ள சிறந்த முனிவர்களால் பேசும்படி கேட்டுக்கொள்ளப்பட வேண்ட ரோமஹர்ஷரின் மகன் சூதகோசாவின் மனம் பகவானின் உன்னதமான லீலைகளில் லயித்திருந்தது. அவர் கூறினார், நான் இப்போது பேச போவதை தயவு செய்து கேளுங்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க நைமிச்சாரியத்துல
ஒன்று கூடி சௌனக மகரிஷியின் தலைமையில இங்க வந்து சூத கோஸ்வாமி மறுபடியும் பாகவதம் பேசுறார். சூத கோஸ்வாமி யாரு அப்படின்னா ரோமஹர்ஷனரோட மகன். ரோமஹர்ஷனர் அவர் வந்து ஒரு சாபத்தால அவர் பகவானால கொல்லப்பட்டார். ஏன்னா அவர் வந்து பகவானுக்கு சரியான மரியாதை தராதனால அவர் வந்து பலராமர் அவரை அந்த குருவோட சீட்ல உட்கார்ந்து இருந்தா கூட அவரை வந்து கொன்னுட்டார். சோ எல்லா முனிவர்களும் அங்க வந்து அவங்க பலராமரை ரெக்வெஸ்ட் பண்ணும்போது இங்க சூத கோஸ்வாமி தலைமை ஏற்று அவங்களுக்கெல்லாம் பாகவதம் மறுபடியும் சொல்றாரு. ஏன்னா சூத கோஸ்வாமி முதல்லயே இங்க சுகதேவ கோஸ்வாமி அமர்ந்து பரிஷத் மகாராஜாவுக்கு பாகவதம் சொல்லும் போது அங்க இருந்தார். இப்ப இரண்டாவது தடவையா பாகவதம் நடக்குது. இப்ப பாகவதம் எத்தனை முறை பேசப்பட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் நாம் தூய்மை அடைகின்றோம். ஏன்னா பாகவதம் உன்னதமானது. பாகவதம் பகவானிலிருந்து வேறுபட்டதல்ல. பகவானோ பகவானின் பக்தர்களோ இல்ல தாமமோ பகவானின் தூய பக்தர்கள். அப்ப தாமமோ அவரிலிருந்து வேறுபட்டதல்ல. அங்க வந்து எல்லாமே ஆன்மீகமானது. இதை நம்ம கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். என்னங்க நீங்க கதை விடுறீங்க, நம்மளுக்கு எல்லாம் இங்க கல்லுன்னா கல்லுதான், மரம்னா மரம் தான், ஒரு சேர்னா சேரு தான். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே உயிரோட்டம் உள்ளது. கல்லு, மண்ணு, பட்டாம்பூச்சி, பறவைகள், அங்க பூக்கள் எல்லாமே ஆன்மீகத்துல பகவானுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் சேவை செய்கின்றார்கள். அப்ப இங்க வந்து நம்மளுக்கு மன நிறைவு. ஏன்னா எவ்வளவு கோடி பணம் கொட்டி கிடந்தாலும் அங்க உள்ள உட்காந்துட்டு ஒரு பங்களால உட்காந்துட்டு ஏசி போடலாம். அது உடலுக்குத்தான் சுதந்திரமா தவிர அவன் மனம் ஃபுல்லா புழுக்கமா இருக்கும். இந்த சொத்தை எப்படி காப்பாத்துறது, டாக்ஸ் எப்படி கட்டுறது, லோன் எப்படி கட்டுறது, இன்னும் வருமானத்தை எப்படி பெருக்குவது, இதெல்லாம் தான் அவங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். ஆனா ஒரு எளிய குடிசையிலிருந்து ஒரு சன்னியாசி, ஒரு பக்தன் தூய்மையா பக்தி பண்ணும்போது அவர்களுக்கே நான் சோச்சதி நான் காங்ஷதி, எதையும் சிந்திப்பது இல்லை, எதையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனா அவங்களுக்கு ஆத்ம ஆனந்த பரேஷ அனுபவம் கிட்டுகிறது. அந்த ஆனந்தத்தை தான், மன நிறைவைத்தான் எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா பௌதிகத்துல இருந்துட்டு எப்படி கேட்க முடியும்? பௌதிகம் துக்கமயமானது. எதையும் நான் விட தயாரில்லை. எனக்கு பணம் வேணும், உறவுகள் வேணும், எனக்கு எல்லார் கூடயும் பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லாமே வேணும். ஆனா மன நிறைவு எப்படி இருக்கும்? ஆனா பக்தர்களுக்கு படிப்படியாக அந்த பற்று அறுக்கப்படுகின்றது. பௌதிக பற்று அறுக்கப்படும் போது அவங்க அதற்கு தகுந்தாற் போல பலனை, அந்த மன நிறைவை அடைகிறார்கள். அப்ப மன நிறைவு எப்படி வருது? பகவான் மேல பக்தி செய்யும் போது தொடர்ச்சியாக வருது. அகை துகி அப்ரதிகதா, விட்டு விட்டு இல்ல. நேத்து 2 நாள் வந்த பாகவதம் கிளாஸ்க்கு அடுத்த நாள் 2 நாள், அப்புறம் பௌதிகத்துல போயிட்டேன். சேத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால். 2 நாள் சேத்துல வைப்பேன், 2 நாள் கங்கை நீர்ல வைப்பேன். அதுல பிரயோஜனமே இல்ல. யானை குளியல் மாதிரி. யானை வந்து 2 நாள் நல்லா தண்ணியில முங்கி குளிச்சுட்டு இருக்கும். 3ஆவது நாள் தலையில மண்ணை போட்டுட்டு போகும். அது மாதிரி தொடர்ச்சியாக பாகவதம் கேட்பவர்கள், பகவத்கீதை படிப்பவர்கள், கேட்பவர்கள், இவர்கள் வந்து மனநிறைவை பெறுகின்றார்கள். ஏன்னா அவங்க உள்ளம் சுத்திகரிக்கப்படுகின்றது, அவர்கள் உணர்வுகள் தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த வாசனா அப்படிங்கிறது பல கோடி ஜென்மமா நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து நாம் செய்யக்கூடாது, கிம் கர்மேதி, அர்ஜுனன் கேக்குறார், நான் பாவம் செய்ய விரும்பவில்லை, ஆனாலும் நான் தூண்டப்படுகிறேன். எதனால்? அது பூர்வ ஜென்மம் கர்மா. பல ஜென்மங்களா நாம சேர்த்து வச்சிருக்கிற அந்த மனோபாவம் நம்மளை சீக்கிரம் வந்து பக்திக்கு விடாது. திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே கொண்டு போகும், தவறுக்குள்ளேயே கொண்டு போகும். மனம் வந்து பேயாட்டம் போடும். பகவானை நம்பாதது கிடையாது. அது எதனால? நம்மளுடைய மனசுல இருக்கிற அழுக்குகள் நம்மை மறுபடியும் பின்னாடி தள்ளிட்டே இருக்கும், புஷ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்? இடைவிடாது. இப்ப நீங்க ஒருத்தர் ஒரு முன்னாடி நோக்கி ஒரு உந்துதல் பண்றீங்க, முன்னாடி வரணும்னு. ஆனா ஒரு கயிறை வச்சு உங்களை பின்னாடி இழுக்கிறாங்க, ஒரு ஆபத்தான ஒரு குழிக்குள்ள இழுக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல இருந்து தப்பிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கயிற்றையும் மீறி அவங்க இழுக்கிற அந்த அந்த அதையும் தாண்டி நீங்க உங்களோட சக்தி எல்லாம் இது பண்ணி என்ன பண்ணுவீங்க? தப்பிக்க பார்ப்பீங்க. அது போலதான் பக்தியும். மாயாதேவி நம்மளோட முக்குணங்களாலான கர்மாவில நம்ம எண்ணங்களை மாத்த விடாம நம்மள வந்து
இழுத்துட்டே இருப்பாங்க, கயிறு போட்டு இழுத்துட்டே இருப்பாங்க டுவர்ட்ஸ் மாயாவை நோக்கி பின்னாடி இழுத்துட்டே இருப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல். துன்பங்களை எல்லாம் தாண்டி எதிர்நீச்சல் அடிக்கணும். எதிர்நீச்சல் ரொம்ப கஷ்டம். நீரோடை போகின்ற போக்குல நீங்க நீச்சல் அடிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா எதிர்நீச்சல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கணும். அப்போ பக்தி என்பது ரொம்ப ரொம்ப கடினம். ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு நாம பகவான்கிட்ட போயிடலாம், 16 மாலைகள் பண்ணினா போறோம்னு யாரும் நினைக்க முடியாது. 16 மாலைகள் பண்ணி மங்களாரத்தி பண்ணி தொடர்ந்து நாம சேவைகள் செஞ்சுட்டே இருக்கும்போது படிப்படியாக முன்னேறுகிறோம். நம்மளுடைய உற்சாகத்துக்கு தகுந்த மாதிரி யாருக்கெல்லாம் நிறைய உற்சாகம் இருக்கோ, நிறைய பகவானுக்கு சேவை செய்யணும்னு விரும்புறாங்களோ, துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிறார்களோ, தத்தானு கப்பாம் சூசமேசமானாம் அப்படின்னு சொல்லி எந்த பக்தர் பொறுமையுடன் வரும் துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு மீண்டும் மீண்டும் பக்தி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பகவானின் அனுகிரகம் உறுதி செய்யப்படுகிறது. ஏன்னா ஒரு சொத்து ஒரு மகனுக்கு சொந்தமாகின்றது என்பது சட்டம், உரிமை. அது போல அவனுக்கு பகவான் அந்த பக்தியை தந்து அவனை காத்தருள்கின்றார். அததான் அந்த ஸ்லோகத்துல கடைசி வார்த்தை சொல்லும். ஒரு சொத்து எப்படி பையனுக்கு உரிமை அப்படிங்கிறது சட்டத்துல இருக்கோ, அது போல பக்தி செய்யும் பக்தனுக்கு பகவானோட கருணை நிச்சயமாக கிடைக்கும். அப்ப எதிர்நீச்சல் போடணும். துன்பம் வருதே துவண்டு போக கூடாது. துன்பம் வரத்தான் செய்யும். ஏன்னா இது துக்காலயம். நாம இன்பத்துல பக்தி செய்யணும்னா அதுக்கு பேரு பக்தியே இல்ல. பதம் 7 ஏமமுக்திரஸ்ரவா பிருஷ்ட ருஷிபிர் படிச்சிட்டோம். அடுத்தது 8வது சூத வாச்ச ஹரே திருத क्रोडधनो स्वमयमायया निशम्य गोरुत्तरणं रसातलात् लीलां हिरण्यशम् अवज्ञया हतं सज्जादः हर्षो मुनिमा பாரதः. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சூத கோசாமி தொடர்ந்தார். பரதனின் சந்ததியாகிய விதுரர் பகவான் தன்னுடைய தெய்வ ஆற்றலால் காட்டுப்பன்றியின் வடிவம் எடுத்துக்கொண்டு கடலுக்கு அடியில் இருந்த பூமியை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு வந்து வித்தியாசமான முறையில் ஹிரண்யாட்சனை கொன்ற கதையை பெருமகிழ்வுடன் கேட்டார். பின் விதுரர் முனிவரிடம் கீழ்வருமாறு பேசினார். பொருளுரை: பகவான் பன்றியின் வடிவத்தை தன் சொந்த ஆற்றலால் எடுத்துக்கொண்டார் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. அவருடைய வடிவம் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட ஆத்மாவின் வடிவம் அல்ல. ஒரு கட்டுப்பாட்டுக்குட்பட்ட ஆத்மா ஜடவுலக விதிகளின் மேலான அதிகாரத்தின்படி ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை எடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறது. ஆனால் பகவான் எந்த வெளிச்சக்தியினாலும் பன்றியின் வடிவை எடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. பகவத்கீதையில் இதே உண்மை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பகவான் பூமிக்கு இறங்கி வரும் பொழுது அவர் தன்னுடைய அந்தரங்க ஆற்றலினால் ஒரு வடிவை எடுத்துக்கொள்கிறார். அதனால் பகவானின் வடிவம் ஜடவுலக சக்தியை எப்போதும் அடக்கி கொண்டிராது. மாயாவதிகளின் பாடம் என்னவென்றால், பிரம்மன் ஒரு வடிவத்தை கொள்ளும் பொழுது மாயையிலிருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட வடிவம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் மாயை கட்டுப்பட்ட ஆத்மாவை விட உயர்ந்ததாக இருந்தாலும் அவள் பரமபுருஷ பகவானை விட உயர்ந்தவள் அல்லல். அவள் பரமபுருஷ பகவானின் ஆணையின் கீழ் இருப்பவள். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாயை பகவானின் மேற்பார்வையின் கீழ் இருப்பவள். மாயையால் பகவானை மிஞ்ச இயலாது. மாயாவாதம் எண்ணம் என்னவென்றால் வாழும் உயிர்களே உயர்ந்த பரம உண்மையாகும். ஆனால் அது மாயையால் மூடப்பட்டுள்ளது என்பது பொருத்தமற்றது. ஏனென்றால் பரமனை மூடும் அளவிற்கு மாயை மிகச் சிறந்ததாக ஆகிவிட இயலாது. பிரம்மனை வேண்டுமாயின் அப்படி செய்யலாமே தவிர பரமனை மீதூர்ந்து செய்துவிட இயலாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ பகவான் எப்பொழுது அவதாரம் எடுத்தாலும் தன் அந்தரங்க சக்தியின் மூலமாகவே எடுக்கின்றார், வெளிப்புற சக்தியினால கிடையாது. அப்போ மாயை அவருக்கு கீழதான் இருக்கும். ஏன்னா மாயையை அவர் தான் உருவாக்கினார். ஒரு அரசன் இப்ப சிறைச்சாலைக்குள்ள போறார் அப்படின்னா அவர் சிறை கைதி கிடையாது.
சிறைச்சாலையின் சட்டம் அவருக்கு உட்பட்டதல்ல, கைதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. அவர் போறது எதுக்காக? சில கைதிகளை விடுவிக்கிறதுக்காக. அது போல பகவான் இங்க இறங்கி வரார் ஜட உலகத்துக்கு அப்படின்னா, அவர் ஜட உடல் எடுத்தது போல தோற்றம் அளித்தாலும் அவர் ஜட உடல் எடுக்கவில்லை. அவரது உடல் என்றும் திவ்யமானது. அது எந்த ரூபமாக இருந்தாலும், பன்றியின் ரூபமாக இருந்தாலும் சரி, அது ஆமை ரூபமாக இருந்தாலும் சரி, மற்ற கூர்ம போன்ற அவதாரங்கள்ல, நரசிம்ம போன்ற அவதாரங்கள்ல பகவான் பல்வேறு தோற்றங்களில் வருகிறார். ஆனால் தன் நிலையிலிருந்து அவர் என்றும் கீழே வழுவுவது இல்லை, கீழே விழுவது கிடையாது. ஏன்னா மாயை நமக்கு மட்டும்தான், தவறிய ஆத்மாக்களுக்கு. நாமெல்லாம் ஷர அஷ்ர அப்படிங்கிற இரு தன்மைகள் உள்ள ஆத்மா. ஷர அப்படின்னா தவறாதவர்கள், அஷ்ர அப்படின்னா தவறிழைக்காதவர்கள். அப்ப நாமெல்லாம் தவறிழைத்ததுனால முக்குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டோம், மாயினோட சக்தியின் பிடியில இருக்கிறோம். ஆனா பகவான் அந்த மாயை உருவாக்கினவர் இந்த ஜட உலக மேற்பார்வைக்காக. சூயதை சசராச்சரம் கேது நானேன கௌந்தேய ஜெகத் விபரி வர்த்ததே. இந்த ஜட மற்றும் ஆன்மீக உலகங்கள் எல்லாம் என்னாலேயே ஆட்டுவிக்கப்படுகின்ற எனது கண் மேற்பார்வையின் கீழ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க நாம சிலர் என்ன நினைக்கிறாங்க, பகவான் மனித ரூபத்துல வரும்போது அந்த மூடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பகவான் மனித உருவில் வரும்போது அவர் மாயால் கொல்லப்படுகிறார். பிரம்மம் அப்படின்ட்டு ஆயிடுறாரு. பிரம்மம் அப்படின்னா கடவுள் ஆயிடுறாரு. அப்ப பிரம்மம் அப்படிங்கிறது மாயாவாதிகளோட என்ன அப்படின்னா, பிரம்மம் ஒரு கொல்லப்பட்ட வடிவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பகவான் பிரம்ம ரூபமற்றவன் அந்த இறங்கி வரும்போது அதை மாய்க்கொடுப்படுத்த நினைக்கிறாங்க. அது தவறான எண்ணம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாய்ஸ் பிரேக் ஆகுது மாதாஜி, கேக்கல மாதாஜி. முழுமுத கடவுள் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கறத ஒத்துக்கொள்ளாது மாதாஜி. எல்லாருக்கும் அப்படியா? அவங்களோட வாய்ஸ் தான் பிரேக் ஆகுது மாதாஜி. எல்லாருக்குமே மாதாஜி பிரேக் ஆகுது, கேக்குறது இல்ல மாதாஜி சரியா. நெட்வொர்க் இருக்கே, ஆன்ல தான் இருக்கு. ஓகே மாதாஜி, மறுபடியும் டிஸ்டர்பா இருந்தா சொல்லுங்க. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஓகேங்க ஓகேங்க. அடுத்தது ஸ்லோகம் 9. விதுர உவாச்ச பிரஜாபதிபதி ஸ்ருஸ்வா பிரஜா சர்க்கே பிரஜாபதின் கிமார பத மே பிரஹ்மன் பரப்ருஹ்யௌ யக்தமார்கவித். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. விதுரர் கூறினார், ஓ புனித முனிவரே, எங்களால் நினைத்து பார்க்க முடியாதவற்றை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வாழும் உயிரினங்களின் மூதாதையர்களாகிய பிரஜாபதிகளை தோற்றுவித்த பிறகு உயிரினங்களை படைக்க பிரம்மா என்ன செய்தார் என்று எனக்கு கூறுங்கள். பொருளுரை. நமது புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டவற்றை தெரிந்திருப்பவர் எனும் பொருள் தரும் அவ்வியக்த மார்க்கவித் என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒருவருடைய புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒருவர் மேலதிகாரியிடமிருந்து சீட வழிமுறையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தை யார் என்று தெரிந்து கொள்வது நம் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டது. அதற்கு தாயாரே அதிகாரி. அதுபோல நம் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் எல்லா உண்மையும் தெரிந்த அதிகாரியிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அவ்வியக்த மார்க்கவித் அல்லது அதிகாரி பிரம்மா ஆவார். சீட வழிமுறையில் அடுத்த அதிகாரி நாரதர் ஆவார். மைத்ரேய ரிஷி சீட வழிமுறையை சேர்ந்தவர் ஆவார். அதனால் அவரும் அவ்வியக்த மார்க்கவித் ஆவார். யார் சீட வழிமுறையின் உண்மையான வரிசையில் உள்ளாரோ அவர் அவ்வியக்த மார்க்கவித், அதாவது சாதாரண புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டதை தெரிந்திருப்பவர். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அவ்வியக்த மார்க்கவித் அப்படின்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா, புலனுணர்வுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிந்திருப்பவர்.
இப்ப நாம கண்களால பாக்குறோம், நிறைய விஷயங்களை கண்களால பாக்குறோம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில நம்மளுக்கு உண்மையில எல்லாமே தெரியாது. இப்போ ஒரு ரூம்குள்ளதான் இருப்போம், 4 செவுத்துக்குள்ள. ஒரு செவுத்த பார்த்தா மற்ற 3 செவுறுகளும் நம்மளுக்கு ஒரு 2 செவுரு கூட பாதி அரைக்குறையா தெரியும். ஆனா 3வது பின்பக்கம் இருக்கிற செவுரு மொத்தமா தெரியாது. சோ நம்ம முதுக கூட நாம பார்த்தது கிடையாது. யாரையாவது கழுத்தை திருப்பி முதுக பார்த்திருக்கீங்களா? கண்ணாடியில வேணா பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனா முதுக நம்ம கண்களால முழுமையா பார்த்தது கிடையாது. அப்போ குறையுடைய புலன்கள் 4 குறையுடையவை. 4 குறைகள்ல முக்கியமானது நம் புலன்கள் குறைபாடுடையவை. நம்ம கைகளால ஓரளவுக்கு தான் வேலை செய்ய முடியும், கால்களால ஓரளவுக்கு தான் நடக்க முடியும், கண்களால் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். கண்களால் பார்ப்பதைத்தான் நாம் நம்புகிறோம். இதுதான் பௌதிகமான பார்வை. ஆனா ஞானத்தின் கண் கொண்டு, ஞான சக்ஷு, ஞானத்தின் கண் கொண்டு பார்ப்பதுதான் உண்மையான நிலை. ஏன்னா சூட்சுமமான எதுவுமே நம்ம நினைக்கவும் மாட்டோம், அதை பத்தி பேசவும் மாட்டோம், அதை பத்தி அறிந்து கொள்ள விரும்பவும் மாட்டோம். ஆனா சூட்சுமமான விஷயங்கள் தான் ஆன்மீகம். ஆத்மா என்பதை நாம் யாரும் பார்த்தது கிடையாது. அதை எவ்வாறு புரிந்து கொள்ளுவது? நாம் வேதங்கள் மூலமாக மட்டுமே. ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி. அப்போ நாம இது அனுபஷ்யந்தி எதன் மூலமாக காண வேண்டும்? வேத சக்ஷு, வேதத்தின் மூலமாக காண வேண்டும். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு இதுதான் அப்பா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இல்லைங்களா? அது போல சாஸ்திரங்கள் தான் நமக்கு எல்லாம் நம்மளுக்கு சொல்கின்றது. ஆன்மீகமான விஷயங்கள், கடவுளை பற்றிய விஷயங்கள் சாஸ்திரங்கள் மூலமாக, அதுவும் பரம்பரா வழியில் வரும் குருவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்ல நம்ம கற்பனைக்கு எத்தனை மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. எப்படி சூரியனை பார்த்து கண்களை மூடிட்டு இருட்டுனா இருட்டாதான் இருக்கும். கண்களை திறந்து பார்த்தாதான் தெரியும். எந்த மாதிரி கண்கள்? அது ஞான கண்கள். ஞான கண்களின் மூலமாகத்தான் நாம தெரிஞ்சுக்கணும். சோ இது நம்மளுக்கு எப்படி சாஸ்திரங்கள் மூலமாக தெரியணும் அப்படின்னா, அக்ஞா ஸ்ரத்தானஸ்ய சம்சயாத்மா நஷ்யதி நாயம் லோகோ அஸ்தினப்பரோ நசுகம் சம்சயாத்மனக. சோ வேதங்களை ஒரு சந்தேகப்படுற ஆத்மாக்கு எப்பவுமே சுகம் கிடையாது. அதுதான் அடிச்சு சொல்லப்படுது. பகவத்கீதையில் ஆகட்டும், பாகவதத்தில் ஆகட்டும், சாஸ்திரங்களை நம்பாதவர்களுக்கு ஆன்மீகத்துல இடமே கிடையாது. சோ அவங்க கற்பனை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம், பல ஆண்டுகள் கற்பனை பண்ணலாம், பல பிறவிகள் எடுக்கலாம். ஆனா முடிவில்லாத சிக்கல்ல அவங்க சிக்கி சுழலுவார்கள். அவங்களுக்கு எக்ஸிட்டே தெரியாது, எப்படி போகணும், நம்ம ஆத்மாவை எப்படி கடைந்தேற்றுவது இங்க ஞானமே தெரியாது. ஏன்னா இது பிரத்யக்ஷ பிரமாணம் கிடையாது. கண்களால் பார்ப்பதோ இல்ல நம்மளுடைய கற்பனையோ கிடையாது. அடுத்தது பதம் 10. சாஸ்திர பிரமாணத்தை ஒப்புக்கொண்டு பக்தர்கள் சாஸ்திரப்படி ஒரு குருவை அணுகி அவரிடம் தத்வித்தி பிரதிபாதேன பணிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி ஜேஜானம் ஞான தத்துவ தர்ஷன சொல்லி பணிவாகவும் அடக்கத்துடனும் கேள்விகள் கேட்டு பக்தர்கள் தங்களை முன்னேற்றி கொண்டு பகவானின் இருப்பிடத்தை நோக்கி படிப்படியாக முன்னேறுகிறார்கள். ஆனா மற்றவங்களுக்கும் அந்த வாய்ப்பே கிடையாது. பதம் 10. ஏ மரீச்சியாதயோ விப்ரா யஸ்து ஸ்வயம்புவோ மனுகு தேவை பிரம்மண ஆதே சாக்தக மேதத பாவயன். மொழிபெயர்ப்பு. விதுரர் விசாரித்தார், பிரம்மாவின் அறிவுரைப்படி பிரஜாபதிகள் வாழும் பொருளான மரீச்சியம் சுயம்பு மனு ஆகியோரை தோற்றுவித்த எவ்வாறு படைத்தார்கள், எவ்வாறு அவர்கள் இந்த தெளிவான அண்டத்தை தோற்றுவித்தார்கள். இப்படி பிரஜாபதிகளை பற்றி விதுரர் விசாரிக்கிறார். எப்படி இந்த அண்டமானது தோற்றுவிக்கப்பட்டது, பிரஜாபதிகள் அந்த உயிர்வாளிகளை அந்த அண்டத்துக்குள்ள எவ்வாறு தோற்றுவித்தார்கள் பிரஜாபதிகள் அப்படின்னு. பதம் 11. சத்விதியா கிமஸ்ருஜன் ஸ்வதந்திராயுத கர்மஷு ஆசோத்வித் சம்ஸ்கதா சர்வ இதம் ஸ்ம சமகல்பயன். மொழிபெயர்ப்பு. அவர்கள் படைப்பை தங்கள் உரிமைக்குரிய மனைவிகளுடன் இணைந்து உருவாக்கினார்களா,
அவர்கள் தங்கள் செயலில் சுதந்திரமாக இருந்தார்களா அல்லது அவர்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கினார்களா? விதுரர் வந்து இப்படி கேள்வி மேல கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகள் கேட்கப்பட்டால் மட்டுமே அந்த ஆன்மீக அறிவு வளரும். நம்மளுக்குள்ள எத்தனையோ கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த பாகவதத்தின் மூலமா, பக்தர்கள் மூலமா தெளிவுபடுத்தப்பட்டால் மட்டுமே நாம மேல மேலே முன்னேறி கொண்டு போகலாம். பல சந்தேகங்களை மனசுக்குள்ள வச்சிருந்தோம்னா அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது தெளிவான ஒரு மூலத்தின் மூலமாக விளக்கப்பட வேண்டும், நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்பதான் நம்மளுக்கு மேல மேல முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீகத்துல. பதம் 12. மைத்ரேய உவாச்ச தெய்வேன துர்விதி விதர்க்கே ஏன பரேநாமினி மிஷேன ச ஜாதசோபாத் பகவதோ மகான் ஆசீத் குணத்ரயாத். படிக்கிறேன் மாதாஜி. சரி, நீங்க படிங்க மாதாஜி. நீங்க படிங்க, அப்ப நான் படிக்கிறேன். படிங்க. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மைத்திரேயர் கூறினார், வாழும் உள்பொருள்களில் பார்க்க இயலாத செயலால் இயற்கையின் 3 வித குணங்களின் நடுநிலை அமைதி கலங்கும் பொழுது மகாவிஷ்ணுனால் நேரத்தின் வலிமையால் மொத்த ஜட உலக பொருட்களும் உருவாக்கப்பட்டன. பொருளுரை. ஜட உலக படைப்பின் மூல காரணம் இங்கு மிகவும் தெளிவாக வர்ணிக்கப்பட்டு இருக்கிறது. முதல் காரணம் தெய்வ அல்லது கட்டுப்பட்ட ஆத்மாவின் விதி. புலன் இன்பத்திற்காக பொய்யான தலைவராக விரும்பும் கட்டுப்பட்ட ஆத்மாவிற்கு ஜட உடல படைப்பு உள்ளது. ஜட உலகின் இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்த கட்டுப்பட்ட ஆத்மா முதலில் எப்போதும் விரும்பியது என்ற வரலாற்றை யாராலும் கூற இயலாது. ஆனால் வேத இலக்கியத்தில் ஜட உலக படைப்பென்பது கட்டுப்பட்ட ஆத்மாவின் புல நுகர்ச்சிக்காகவே உள்ளது என்று நாம் அறிகிறோம். ஒரு நல்ல பதம் உள்ளது. அது கூறுகிற கட்டுப்பட்ட ஆன்மாவின் புலனின்பத்தின் சாரம் என்னவென்றால், தன் முதன்மையான கடமையை மறந்தவுடன், பகவானுக்கு தொண்டு செய்தலை மறந்தவுடன் அவன் புலனுணர்வில் சூழ்நிலை படைக்கிறான். அது மாயை என்று அழைக்கப்படுகிறது. அது ஜட உலக படைப்புக்கு காரணமாகும். விதர்கஷ்யன என்னும் இன்னொரு சொல் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. கட்டுப்பட்ட ஆத்மா எப்போதும் எப்படி புலன் நுகர்ச்சிக்கு ஆசைப்பட்டது என்று யாரும் வாதிட இயலாது. ஆனால் அதற்கு காரணம் உள்ளது. ஜட உலக இயற்கை என்பது கட்டுப்பட்ட ஆன்மாவின் புல நுகர்ச்சிக்கான சூழ்நிலையை குறிக்கும். இது பரமபுருஷ பகவானால் படைக்கப்படுகிறது. தொடக்கத்தில் ஜட உலக இயற்கை அல்லது பிரகிருதியின் படைப்பு பரமபுருஷ பகவான் விஷ்ணுவினால் கலக்கப்பட்டது. 3 விஷ்ணுக்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். ஒருவர் மகாவிஷ்ணு, மற்றொருவர் கர்ப்போதக சாயி விஷ்ணு மற்றும் மூன்றாவது ஷீரோதக சாயி விஷ்ணு. ஸ்ரீமத் பாகவத்தின் முதல் காண்டம் இந்த 3 விஷ்ணுக்களையும் விவாதிக்கிறது. இங்கும் விஷ்ணுவே படைப்பின் காரணம் என்பது உறுதி செய்யப்படுகிறது. பகவத்கீதையிலிருந்து கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் கண்காணிப்பின் கீழ் பிரகிருதி வேலையை தொடங்குகிறது. இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பரமபுருஷ பகவான் மாற்ற முடியாதவர். படைப்பு பரமபுருஷ பகவானிடம் வெளிப்படுத்துவதால் அவர் இந்த ஜட உலோக இயலுலக அண்டம் சார்ந்த பண்புக்கு மாற்றப்பட்டார் என்று யாரும் தவறாக நினைக்க கூடாது. அவர் எப்போதும் தன் தனிப்பட்ட வடிவத்தினால் தான் இருக்கிறார். ஆனாலும் இயலுலகம் சார்ந்த பண்பு அவரின் நினைத்து பார்க்க இயலாத ஆற்றலால் நிகழ்கிறது. அந்த சக்தியின் வேலைகளை புரிந்து கொள்வது கடினமானது. ஆனால் கட்டுப்பட்ட ஆத்மாவானது தன் விதையை தானே படைக்கின்றது. பரமாத்மாவான எப்போதும் ஆத்மாவின் உடனிருக்கும் பரமபுருஷ பகவானின் கண்காணிப்பில் கீழ் இயற்கையின் விதிகளால் ஒரு குறிப்பிட்ட உடல் ஆத்மாவிற்கு கொடுக்கப்படுகிறது என்பதை வேத இலக்கியங்களிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப முக்கியமான பொருளுரை சில பிரபுபாதர் அழகா சொல்லியிருக்காரு. தெய்வ நேத்திரேன நாம ஏன் இந்த ஆத்மாவோட விதி, கட்டுப்பட்ட ஆத்மாவோட விதி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? தெய்வ நேத்திரேன. அப்ப பகவானுடைய ஏற்பாட்டினால் இந்த ஆத்மாவுக்கான இந்த விதி கொடுக்கப்படுகின்றது. அதாவது யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்தார்களோ அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு உடல் கொடுக்கப்படுகிறது. நான் வந்து பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கணும், எனது தாய் தந்தையர் வந்து படிச்சவங்களா இருக்கணும், அழகா இருக்கணும், எனக்கு எல்லாம் அழகு, செல்வம், உயர்ந்த குடிப்பிறப்பு எல்லாம் இருக்கணும்னு நான் நினைச்சாலும் எனக்கு கிடைக்காது. என்னோட கர்மாக்கு விதிக்கப்பட்ட விதியின்படி என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். நான் மனித உடல் எடுக்கணுமா, அதுவும் வந்து என்னோட கர்மாப்படி நிர்ணயிக்கப்படுகிறது. இல்ல ஒரு பன்றியின் உடல் எடுக்கணுமா, அது என்னோட விதியின்படி நிர்ணயிக்கப்படுகிறது. 84 லட்சம் உயிரினங்களின்படி நான் எந்த உயிரினத்தின் உடலில் இருக்க வேண்டும் என்பது எனது கர்மாவை பொறுத்து. ஒரு மனிதனாக படைக்கப்பட்டு அந்த மனித உடலை நான்
சரியாக பயன்படுத்தவில்லை, ஆத்ம ஞானம் பெறுவதற்காக பயன்படுத்தவில்லை என்றால் அடுத்த ஜென்மத்துல மனித உடல் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனித உடல் பக்தி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது, பகவானை அறிவதற்காக கொடுக்கப்பட்டது, பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக, பிரம்மனை பற்றி ஆய்ந்தறிவு செய்ய வேண்டும். மனித உடல் அதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நான் பன்றிகள் போல இனப்பெருக்கம் செய்வதிலோ, கழுதை போல கடுமையாக உழைப்பதிலோ, அது வந்து உக்ரகர்மா சொல்லுவாங்க. உக்ரகர்மா அப்படின்னா எப்பொழுதும் உக்கிரமா வேலை செய்யறது. நாம் பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், தீவிர ஆசை ரஜோகுணத்துல ஈடுபட்டு இருந்தா அதற்கு தகுந்த கழுதை போன்ற உடல் அடுத்த இதுல கிடைக்கும். நீ உழைக்கத்தானே ஆசைப்பட்ட, இந்த கழுதையோட உடல்ல நீ உழைத்து கொண்டே இரு, வண்ணானுக்கு சேவை செஞ்சுட்டு இரு. எனக்கு சேவை செய்யல, ஆனா நீ வண்ணானுக்கு சேவை செய்ய பொருத்தமான உடல் இந்தா. அப்போ நான் நிறைய மாமிசம் சாப்பிடுறேன், அப்போ சிங்கத்தோட உடல், புலியோட உடல் கொடுக்கப்பட்டு அதற்கு தகுந்த மாதிரி எனக்கு எவ்வாறு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும் பிராக்டிஸ் அங்கேயே கொடுத்துருவாங்க. அந்த உடல்ல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு சிங்கத்தோட மொழி என்ன, அதையெல்லாம் அங்கேயே பிராக்டிஸ் கொடுப்பான். சோ ஜட உலக படைப்பு அப்படிங்கிறது கட்டுப்பட்ட ஆத்மாவின் புலனுகர்ச்சிக்காகவே உள்ளது. இந்த ஜட உடலை படைக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்மளுக்கு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த சிறைச்சாலையில போய் நீ தண்டனை அனுபவிச்சு திருந்தி எங்கிட்ட வா. ஆனா எத்தனை பேர் நாம ஜெயில இருக்கிறதா நினைக்கிறோம்? இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு படிக்கிறமே தவிர இன்னும் அதை விட்டு வெளியில போனா நாம அனுபவிக்கணுங்கிற ஆசைதான் வருது. சோ பகவானுக்கு சேவை செய்யலாம், இன்னும் பகவானுக்கு திருந்தி பகவான்கிட்ட போகலாம். நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களிலும் பகவானை உள்வாங்கி நாம எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற தாக்கம் வந்து ரொம்ப குறைவாதான் இருக்கு. அப்போ இந்த ஜட உலகம் பகவானால் படைக்கப்பட்டது, நமக்கு திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கட்டுப்பட்ட ஆத்மாவானது புலனின்பத்தின் சாரம் என்னவென்றால், தன் முதன்மையான கடமையை மறந்ததுடன், பகவானுக்கு தொண்டு செய்தலை மறந்தவுடன் புலனுகர்வின் சூழ்நிலையை படைக்கிறான். அதுதான் மாயை. அதுதான் ஜட உலக படைப்பு காரணம். சோ பகவானுக்கு தொண்டு செய்ய மறந்துட்டு நாம என்ன நினைக்கிறோம்? நான் சொத்து சேர்க்கணும், நான் அழகா இருக்கணும், நான் வந்து ஜடக்கல்வி உயர்கல்வி படிக்கணும், அதன் மூலமா நான் புகழ், செல்வம், அரசியல் அப்படின்னு பல வழிகளை அவன் தேடிக்கிறான். அப்போ ஒன்ன விட்டுறான். முக்கியமான ஒன்ன மறந்துட்டு வேற மறந்துட்டு ஒரு மரமானது கிளை தலையெல்லாம் பறக்கணும்னு நினைச்சு அதனால முடியுமா? என்ன ஆதாரம்? வேறுதான் ஆதாரம். சோ நம்ம பகவானை மறந்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் வளைச்சு போடணும்னு நினைக்கிறோம். ஆனா அது முடியறது இல்ல. துர்விதர்ஸ்கர்ஷேன அப்படிங்கிறது ஆத்மா எப்போதும் எப்படியும் புலனுகர்ச்சிக்கு ஆசைப்பட்டது அப்படின்னு யாராலும் இங்க சொல்லவே முடியாது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சோ ஆத்மா எப்ப பகவானிடமிருந்து பிரிந்தது, பகவான் எப்படி தான் இந்த ஜீவாத்மாக்களை தடச சக்தியின் மூலமா இந்த ஜீவாத்மாக்களை ஏற்படுத்தினார். அப்ப நாம எப்படி பகவானை மறந்து இங்க வந்தோம்? நாம என்னமோ நினைக்கிறோம் இந்த ஜென்மத்துலதான் நாம பிறந்திருக்கிறோம், புதுசா இந்த மனித உடல் எடுத்திருக்கிறோம். பல ஜென்மங்களா நாம பகவானை மறந்து இந்த ஜட உலகுல மேலும் கீழும் கூடு விட்டு கூடு பாய்வது, லோகம் விட்டு லோகம், உடல் விட்டு உடல் அப்படின்னு சொல்லி பல நிலைகள்ல நாம வாழ்ந்திருக்கிறோம். நாம் புல்லாகி புண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி கல்லாகி மனிதராய் தேவராய் கணங்களாய் வல்லசுரராய், எப்படி அசுரராகவும் இருந்திருக்கோம், தேவர்களாகவும் இருந்திருக்கோம், பாம்பா இருந்திருக்கிறோம், புழுவா இருந்திருக்கோம், பூச்சியா இருந்திருக்கோம். இப்படி பல பிறவிகளுக்கு அப்புறம்தான் இந்த மனித ரூபம் கடைசியா 6 அறிவுள்ள அந்த மனித ரூபம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, இப்படி எத்தனையோ வகை ஸ்டேஜஸ தாண்டிதான் வந்திருக்கோம். திடீர்னு நம்ம மனித பிறவி எடுக்கல. அப்ப இங்க வந்து நாம சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கோம். இது என் வீடு, இது என் நிலம், இது என் பணம், இது உன் பணம், ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். வாய்க்கா சண்டையில ஒருத்தன் இன்னொருத்தனை கொண்டு போடுறான். சொத்து தகராறுல தந்தை அடிச்சு கொண்டு போடுறான், தாய் அடிச்சு கொள்றானுங்க. சோ கலியுகம் எங்க போயிட்டு இருக்கு? எதுவுமே யாருக்குமே சொந்தம் கிடையாது. அப்படி அடிச்சு கொண்டுட்டா அவ ஜெயில தான் உட்காந்துருக்கான். மொத்தமா எல்லாம் போச்சு, ஒரு சொத்தும் கிடையாது. சோ இந்த ஜட உலகை அல்லது இந்த பிரகிருதி படைப்பை, பிரகிருதி அப்படின்னா இயற்கை, பரமபுருஷ பகவான் விஷ்ணுவினால்
காக்கப்படுகின்றது. அப்போ சீரோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, காரணோதக சாயி விஷ்ணு, இந்த 3 விஷ்ணுக்கள் பற்றி நாம முதலே படிச்சிருக்கோம் பகவத்கீதையில. அந்த இயற்கையை எப்படி படைக்கிறார் இந்த 3 விஷ்ணுக்கள், இந்த 3 புருஷர்கள், புருஷ அவதாரம் அப்படின்னு சொல்றப்ப விஷ்ணுக்களுடைய இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ பகவான் வந்து இந்த ஜட உலக இயலுலக அண்டகம் சார்ந்த பண்புக்கு மாற்றப்பட்டார் அப்படின்னு யாரும் தவறாக நினைக்க கூடாது. ஏன்னா பகவான் என்றுமே மாறுவது இல்லை. அவர் என்றும் மாறாதவர், வெல்ல முடியாதவர், அஜித்த அனந்த அனந்த சக்திகள், பராசர் சக்தி விவிதைவ சூயதே அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அவருக்கு பல சக்திகள், எண்ணிலடங்காத சக்திகள் இருக்கு. 64 சக்திகள் தான் நாம இப்ப ஓரளவுக்கு படிக்கிறோம். ஆனா அதற்கும் மேல அவரது 6 ஐஸ்வர்யங்கள் படிக்கிறோம். அதற்கும் மேல கோடிக்கணக்கான நற்குணங்கள், சக்திகள் அவரிடம் உள்ளது. அது எண்ணில் அடங்காதவை, அனந்த. எப்போதுமே அவரோட தனிப்பட்ட வடிவத்துலதான் இருக்கார். அப்ப இந்த ஜடக்கண்களால் அவரை பார்க்க கூடாது. அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தரம் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். ஏன்னா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனானப்பட்ட முனிவர்கள் கூட முக்கியந்திய சூரையக, அவங்க எல்லாமே குழப்பம் அடைகிறார்கள். பிரம்மா கூட குழப்பம் அடைகிறார். அப்ப நாமெல்லாம் எந்த மூலையில? முனிவர்கள் 1000 ஆண்டுகள் தவம் செய்யும் முனிவர்களும் பகவானை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏன்னா அருவவாத கருத்தினால. அப்போ பக்தர்கள், தூய பக்தர்கள் மட்டுமே பகவானை ஓரளவு அவர்களளவு புரிந்து கொள்ள முடியும். ஆனா முழுசா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப கட்டுப்பட்ட ஆத்மா தன் விதியை தானே படைக்கின்றது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு சுதந்திரத்தை நாம் துஷ்பிரயோகம் பண்ணும்போது இயற்கையோட சட்டம் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு நன்மையோ தீமையோ வழங்குகின்றது. இதுக்கு பகவானுக்கு சம்பந்தம் கிடையாது. சிலரெல்லாம் தப்பு செஞ்சுட்டு நான் என்னதான் தப்பு செஞ்சனோ, கடவுளை ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற அப்படின்னு எல்லாம் வசனங்கள் பேசுவாங்க, சினிமா வசனங்கள். ஆனா நாம செஞ்ச கர்மாவின் விளைவுதான் நம்மை தாக்குகின்றது. நேத்து விதைச்ச விதைய இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இன்னைக்கு விதைக்கின்ற விதைய நாம இன்னும் பல ஜென்மங்கள்ல, ஆனா இப்பவே அனுபவிக்கலாம் சிலது. ஆனா சிலதெல்லாம் விதைத்து அது சில சமயம் அப்பவே வளர்ந்துரும். நீங்க விதை விதைச்சீங்கன்னா, ஒரு 5 விதை விதைச்சீங்கன்னா, நான் ஒரு 3 வளரும். ஒண்ணு மண்ணுல சிக்கி இருக்கும், இன்னொன்னு லேட்டா வளரும், இன்னொன்னு பல நாட்கள் கழித்து, பல வருஷம் கழிச்சு கூட அது பூமியில தண்ணி இறங்கும் போது, மழை நீர் ஊறும் போது அது மறுபடியும் முளைவிடலாம். சோ நம்ம கர்ம வினைகள் இப்ப விதைச்சது, இன்னைக்கு விதைக்கிறது, நேத்து விதைச்சது, இப்படி பல அடுக்குகள்ல இருக்கு. இன்னைக்கு நாம அனுபவிக்கிறது முதல்ல செஞ்சது. ஆனா இப்ப செய்ய போறது இனி வரும் காலங்களை நாம் அனுபவிப்போம். சோ கர்மா அப்படிங்கிறது, அகர்மா என்ன, விகர்மா என்ன, கர்மானா என்ன, அது தெரிஞ்சு நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம் இல்லைங்களா? அது தெரிஞ்சா மட்டும்தான் எப்படி கர்ம விளைவுகள் நம்மை தாக்காமல் செய்ய வேண்டும், கிருஷ்ண உணர்வில் செயல்பட வேண்டும். கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டால் மட்டுமே நாம் செய்யும் செயல்களுக்கு பலன் கிடையாது. அது எரிக்கப்பட்டு விடும். அது பாவமோ புண்ணியமோ கிடையாது. மற்றபடி நான் செய்யறேன், எனக்காக செய்யறேன், என்னுடைய புலன் நுகர்ச்சிக்காக செய்யறேன் அப்படின்னா அது கர்ம விளைவு. ஆனா கிருஷ்ணருக்காக செய்யும் போது எந்த விளைவும் கிடையாது. அப்போ இங்க பரமாத்மா எப்போதும் ஆத்மாவின் உடன் இருக்கும். பரமபுருஷர் பகவானின் கண்காணிப்பின் கீழ் இயற்கையின் விதிகளால் ஒரு குறிப்பிட்ட உடல் ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை வேத இலக்கியங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்மனா தெய்வ நேத்திரேன அப்படின்னு சொல்லி நம்ம செய்த செயல்களுக்கு ஏற்ப நமக்கு உடல் கொடுக்கப்படுகின்றது. அந்த உடல் மூலமா நாம துன்பங்களையோ இன்பங்களையோ அனுபவிக்கின்றோம். நமக்கு எதுவுமே தானா வந்தது கிடையாது. நம்ம இருக்கின்ற சூழ்நிலை, நாம ராஜஸ்தான்ல இருக்கணுமா, இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கணுமா, டெல்லியில இருக்கணுமா, இல்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்கணுமா, இல்ல வெள்ளம் வர பகுதிகளில் இருக்கணுமா, இல்ல தீவிரவாதம் நடக்கின்ற இடத்துல இருக்கணுமா. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆப்பிரிக்கா, அது ரொம்ப பசி பட்டினி கொடுமை உள்ள ஒரு இடங்கள் இருக்கு. அங்கெல்லாம் குழந்தைங்க பாத்தீங்கன்னா எலும்புதான் தெரியும், உடம்புல தோல் ஒட்டிட்டு இருக்கும். அந்த எலும்பை எண்ணிடலாம். ஏன் அவங்க அங்க பிறக்கணும்? கர்மனா தெய்வ நேத்திரேன, அவங்க செய்த கர்மத்திற்கு ஏற்ப இந்த இயற்கையின் சட்டம் அந்த உடலை கொடுத்திருக்கிறது.
சில மிருகங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சித்திரவதைப்படும். அது மாதிரி மனிதர்கள் கூட பல கொடுமையை அனுபவிக்கிற இடத்துல பிறக்குறாங்க. நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யறவங்க, இன்னும் பாத்தீங்கன்னா மலை அடிவாரங்கள்ல வாழ்றவங்க, ரொம்ப குளிர் பிரதேசத்தில் வாழ்பவர்கள், ராஜஸ்தான் பாலைவனத்துல வாழ்பவர்கள். ஏன் அவங்க இங்க இருக்கணும்? டிராவல் நிறைய இருக்கே. டிராவல் மூலமா அவங்க எல்லா பக்கமும் வந்துடலாமே. ஆனா அவங்க அங்கதான் இருக்க விரும்புவாங்க. அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. வேற சூழ்நிலைக்கு அவங்க வர மாட்டாங்க. எதனால? அவங்க அப்படி வாழணுங்கிறது விதி. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இடத்த விட்டு சீக்கிரமா இடம் பெயர்ந்து அடுத்த இடத்துக்கு வந்துடலாம். ஆனா அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும் அவங்க அதை பயன்படுத்திக்கல அப்படின்னா அவங்களுடைய விதி அங்கதான் வாழணும். சோ எங்க எங்க பாரு இப்போ முஸ்லிம் கண்ட்ரில எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல, முஸ்லிம் கண்ட்ரி மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல தீவிரவாதம் நடக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடுமையான சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிலத்துக்கு கீழே குழி தோண்டி அங்க உக்காந்துட்டு இருப்பாங்க, எப்ப போர் வெடிக்கும் அப்படின்னு. சோ ஏன் அப்படி அவங்களுக்கு நிலைமை உண்டாச்சு அப்படின்னா அவங்க கர்ம விதியின் படி அவங்க அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த விதியின் படி அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இது பதம் 13. ரஜ பிரதானா மகத்தன் ஸ்ரீலிங்கோ தைவச்சோதிதாத் ஜாதசசஜ்ஜ பூதாதிர் வியதாத்தீனி பஞ்சசத்சக. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஜீவனின் மொழிபெயர்ப்பு. ஜீவனின் விதியால் தூண்டப்பட்ட போலியான அகங்காரம் 3 வகைகளால் ஆனது. மகா தத்துவத்திலிருந்து வெளிப்பட்டது. அதில் ரஜன் என்னும் குணம் மேம்பட்டிருக்கிறது. அகங்காரத்தில் இருந்து 5 தத்துவங்கள் கொண்ட பல குழுக்கள் வெளிப்பட்டன. பொருளுரை. தொடக்கத்தில் உள்ள பொருள் அல்லது ஜட உலக இயற்கையான பிரகிருதி 3 வகை குணங்களை கொண்டது. 5 எண்களை கொண்ட 4 குழுக்களை அது உற்பத்தி செய்கிறது. முதல் குழு அடிப்படை என்று அழைக்கப்படுகிறது. அது பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றால் ஆனது. இரண்டாவது 5 கொண்ட குழு தன்மாத்திரை எனப்படுகிறது. நுட்பமான ஆக்க கூறுதலாக குறிக்கப்படும் புலன்பொருள்கள் ஒலி, தொடு உணர்வு, வடிவம், சுவை, மனம். மூன்றாவது குழு அறிவை தரும் 5 புலன்கள் கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். நான்காவது குழு வேலை செய்யும் 5 புலன்கள் பேச்சு, கைகள், பாதங்கள், மலம் கழியும் வாய், பிறவுறுப்பு. 5 எண்ணிக்கை கொண்ட 5 குழுக்கள் உள்ளன என்று சிலர் அறிவை பெறும் 5 புலன் உறுப்புகள். மற்றொன்று வேலை செய்யும் புலன்கள் மற்றும் 5வது குழு இந்த பிரிவுகளை கட்டுப்படுத்தும் 5 தெய்வங்கள் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து மகத்தத்துவம் அந்த அகங்காரத்துடன் இணைந்து பல பொருட்களை உருவாக்குகின்றது. 24 மூலக்கூறுகள். பூமிர் ஆவோ அனலோவாயுக கம்மனோ புத்திரியவச்ச அகங்காரி தீயம்மே பின்னா பிரகிருத அஷ்டதா அப்படின்னு 7வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். இவை எல்லாம் என்னிடமிருந்து பிரிந்தவை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 5 இது வெளிப்படுது. முதல் குழு அப்படிங்கிறது பூமி, நீர், நெருப்பு. அந்த பஞ்ச பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் வந்து அந்த பஞ்ச தத்துவா. 5வது குழு வந்து தன்மாத்ரா. 2வது வந்து தன்மாத்ரா அப்படிங்கிறது புலன் பொருட்கள் ஒளி, தொடு உணர்வு, சுவை, மனம். இது எல்லாம். 3வது அறிவை தரும் புலன்கள் கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். அடுத்தது வேலை செய்யும் புலன்கள் பேச்சு, கைகள், கால், மல உறுப்பு, பிறப்புறுப்பு. இப்படி 5 குழுக்கள். சிலர் அறிவை பெறும் 5 புலன் உறுப்புகள், மற்றொன்று வேலை செய்யும் புலன்கள் மற்றும் 5வது குழு. இந்த பிரிவை கட்டுப்படுத்தும் 5 தெய்வங்கள். 5 தெய்வங்கள் நாம வச்சு வணங்குறோம் இல்லையா போட்டோல, விநாயகர், முருகர், இப்படி 5 தெய்வங்கள். இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறவங்க. அடுத்தது பதம் 14. தானே சைகம் அசமர்த்தி மர்த்தானி பௌதிகம் சம்சத்ய தைவ யோகேன ஹைம மண்டமவாஸ்ருஜன்.
ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணன் மாச்சி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஜட உலக அண்டத்தை தனியாக உற்பத்தி செய்ய இயலாததால் அவர்கள் பகவானது ஆற்றலின் உதவியுடன் சேர்ந்து ஒரு ஒளிமிக்க முட்டையை உற்பத்தி செய்தனர். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப ஜட உலக அண்டத்தை தனியாக உற்பத்தி செய்ய இயலாதால் அவர்கள் பகவானது ஆற்றலுடன் ஒளிமிக்க முட்டையை உற்பத்தி செய்தனர். சோ பகவானுடைய ஆற்றலுக்கு இணையா இவங்களால செய்ய முடியாது. அதனால சின்ன ஒரு ஒளிமிக்க முட்டை அதை உற்பத்தி பண்றாங்க. இப்ப வந்து பிரஜாபதிகளை பத்தி அந்த எப்படி படைப்பு உண்டானதை பத்தி பேசிட்டு இருக்கோம். மைத்ரேயரும் விதுரரும் இதை பேசிட்டு இருக்காங்க. அதை நாம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்தது பதம் 15. சோசாயிஷ்டா திசசிலே ஆண்டகோசோ நிராத்மக சாக்ரம் வை வர்ஷா ஹஸ்மன் வாத்சி தமீஸ்வரக. மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒளி வீசிய முட்டை கடலினது நீரின் மேல் உயிரற்ற நிலையில் மிதந்தது. பின்னர் பகவான் அதனுள் கர்ப்போதக சாயி விஷ்ணுவாக நுழைந்தார். பொருளுரை. இந்த பதத்திலிருந்து எல்லா அண்டங்களும் விளைவினை உண்டாக்கும் கடலில் மிதப்பதாக தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப எல்லா அண்டங்களும், அண்டம் அப்படின்னா உருண்டை. சோ எல்லா உருண்டைகளும் கடல்ல மிதக்குது, கர்ப்போதக சாயி கடல்ல. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் இருந்தா விவாதிக்கலாம்.